ரட்சிப்புக்கு அடுத்த இடத்துல கர்த்தர் வைக்கிறார். எங்க ரட்சிப்பு வேணுமோ அங்கே சுவிசேஷம், எங்கே சுகம் வேணுமோ அங்கே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன் சரீரத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் நான் சுகமாக்குவேன். ஒன்னொன்னா இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு ஆராதனை நடத்தி தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண தொடங்கிட்டோன்னு வைங்களேங்க, எல்லாம் அழுது புலம்புவீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அடிபட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்கிறங்க, கர்த்தர் உங்கள் காயங்களை மாற்றுவாராக. Most bondages are related to your hurts and wounds. இன்னைக்கு என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காயங்களையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு காயங்களையும் லைட்டாக அழுத்திட்டு இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு இப்படி வச்சுங்களாமே. உங்கள் எலும்பு உடஞ்சிருக்கு, அங்கே தொட்டால் உங்களுக்கு என்ன செய்துங்க? வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எப்படியாவது சரியாயிடும் விட்டுறாரா? இல்லை, எலும்பு என்ன பண்ணும்? செட்டு பண்ணணும். அது உடஞ்சி தள்ளிகளி இருந்துச்சுன்னா